கிறிஸ்துவின் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் மதுரை பரவையில் இருக்கிற தூய இம்மானுவேல் ஆலயத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த வெள்ளிக்கிழமை மாலை லித்தானி ஆராதனைக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். எங்களுடைய திருச்சபை மக்களோடு கூட இணைந்து ஆண்டவரை இந்த இணைய வழியிலே ஆராதித்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளின் ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த சிறப்பான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரமும் இந்த வெள்ளிக்கிழமையை நாங்களுடைய சமூகத்திலே வந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டியிருக்கிற இந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நீர் கொடுக்கிற ஒவ்வொரு உம்மை கண்டுகொள்ளுகின்ற தருணங்களுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவ்விதமாக இந்த நாளிலே நாங்கள் பெற்றிருக்கிற இந்த தருணத்தை நாங்கள் சரியாய் பயன்படுத்திக் கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்து இந்த ஆராதனை முழுவதிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையோடு வேண்டுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 339ஆம் பாமாலை பாடுவோம். பாமாலை எண் 339. நான் என் மீட்பரத்தம் சிந்தினார், மாநீதியும் சம்பாதித்தார். என் மீட்பரத்தம் சிந்தினார், மாநீதியும் சம்பாதித்தார். என் சொந்த நீதி வெறுத்தேன், இயேசுவின் நாமம் நம்புவேன். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேரஸ்தி பாரம் மணல்தான், வேரஸ்தி பாரம் மணல்தான். கார்மேகம் அவர் முகத்தை மறைக்கும் காலம் அவரை எப்போதும் போல நம்புவேன், மாறாதவர் என்றறிவேன். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேரஸ்தி பாரம் மணல்தான், வேரஸ்தி பாரம் மணல்தான். மரண வெள்ளம் பொங்கினும் என் மாம்சம் சோர்ந்து போயினும், வாக்கு தத்தம் ஆணையும் என் நெஞ்சையாற்றி தேற்றிடும். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேரஸ்தி பாரம் மணல்தான், வேரஸ்தி பாரம் மணல்தான். நியாய தீர்ப்பு காலத்தில் ஏகால சத்தம் கேட்கையில், அஞ்சேன் மீட்பர் நீதியே அநீதன் என்னை மூடுமே. நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேரஸ்தி பாரம் மணல்தான், வேரஸ்தி பாரம் மணல்தான். நாம் யாவரும் முழங்கால் படியிட்ட நிலையிலே லித்தானியா என்கின்ற பொதுவான பிரார்த்தனையை சேர்ந்து ஏறெடுப்போம். நான் சொல்ல சொல்ல மறுமொழியாக பின்வரும் ஜெபங்களை சொல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவனாகிய பரமபிதாவே, தேவனாகிய பரமபிதாவே, ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இரங்கும், ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இரங்கும். லோக மீட்பராய் இருக்கிற தேவனாகிய குமாரனே, லோக மீட்பராய் இருக்கிற தேவனாகிய குமாரனே, ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இரங்கும். ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இரங்கும். பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிற, பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிற தேவனாகிய பரிசுத்த ஆவியே, தேவனாகிய பரிசுத்த ஆவியே, ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இரங்கும். ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இரங்கும். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையும் உள்ள திருத்துவமே, பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையும் உள்ள திருத்துவமே, மூவராகி ஏக தேவனே, மூவராகி ஏக தேவனே, ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இரங்கும். ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இரங்கும். பின்வரும் ஜெபத்தை தொடர்ந்து எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும் தயவுள்ள கர்த்தாவே என்று மறுமொழி சொல்ல உங்களை தயவாய் கேட்கிறேன். கர்த்தாவே, எங்கள் குற்றங்களையும் எங்கள் முன்னோர் குற்றங்களையும் நினையாதேயும், எங்கள் பாவங்களுக்கு தக்க தண்டனை செய்யாதேயும். தயவுள்ள கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும்.
மகா விலை உயர்ந்த முதலத்தால் மீட்டுக் கொண்ட உடைய ஜனமாகிய எங்கள் மேல் என்றைக்கும் கோபமாயிராமல் இறங்கி பொறுத்தருளும். எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. பின்வரும் ஜெபங்களை தொடர்ந்து எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே என்று மறுபடி சொல்லுவங்களை அன்பாய் கேட்கிறேன். சகல தீமையிலும் ஆபத்திலும் நின்றும் பாவத்திலும் பிசாசின் தந்திரங்களிலும் விரோதங்களிலும் நின்றும் உம்முடைய கோபத்திலும் நித்திய ஆக்கினையிலும் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. இருதய குருட்டாட்டத்தில் நின்றும் அகந்தையிலும் வீண் பெருமையிலும் ஆயத்திலும் நின்றும் பொறாமையிலும் பகையிலும் வன்மத்திலும் சகலவித அன்பு தாட்சியிலும் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. விபசாரத்திலும் மரணத்துக்கு ஏதுவான மற்றெல்லா பாவத்திலும் நின்றும் உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் பிசாசினாலும் வருகிற சகல வஞ்சகங்களிலும் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. இடியிலும் பெருங்காற்றிலும் நின்றும் பெருவாரி விஷவியாதிகளிலும் பஞ்சத்திலும் நின்றும் யுத்தத்திலும் கொலையிலும் சடுதியில் வரும் மரணத்திலும் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. சகலவித கலகத்திலும் அதிகாரிகளுக்கு விரோதமான கட்டுப்பாட்டிலும் ராஜதுரோகத்திலும் நின்றும் சகலவித பொய் போதகத்திலும் வேத புரட்டிலும் சபை பிரிவினையிலும் நின்றும் இருதய கடினத்திலும் உமது வசனத்தையும் கற்பனையையும் அசட்டை பண்ணும் துணிவிலும் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவரீருடைய பரிசுத்த மனுஷாவதார ரகசியத்தின் நிமித்தமும் உமது பரிசுத்த பிறப்பு விருத்த சேதனத்தின் நிமித்தமும் உமது ஞான ஸ்நானம் உபவாசம் சோதனையின் நிமித்தமும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவரீருடைய மனவேதனை இரத்த வேர்வையின் நிமித்தமும் உமது சிலுவை பாடுகளின் நிமித்தமும் உமது அருமையான மரணத்தின் நிமித்தமும் நீர் அடக்கம் பண்ணப்பட்டது நிமித்தமும் மகிமையோட உயிர் தழுந்து பரமண்டலத்துக்கு ஏறினது நிமித்தமும் பரிசுத்த ஆவி வந்தது நிமித்தமும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. துக்கப்படும் காலத்திலும் சுகப்படும் காலத்திலும் மரண வேளையிலும் நியாய தீர்ப்பு நாளிலும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. கர்த்தராகிய தேவனே, பாவிகளாகிய எங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எங்கும் உள்ள உமது பரிசுத்த சபையை சத்திய மார்க்கத்தில் நடத்திய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்கள் ஜனாதிபதியையும் மாகாண கவர்னர்களையும் தேசாதிபதிகளையும் ஆசீர்வதித்து அவர்களை உமது பரம ஞானத்தால் நடத்தியருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. சிறந்த உறுதியான அஸ்திவாரங்களின் மேல் அமையும் பிரயத்தனங்களால் எல்லா காரியங்களும் ஒழுங்காய் வகுக்கப்பட்டு நிலை பெற்றோங்கும்படி பாராளுமன்றத்தையும் சட்டசபைகளின் வேலையையும் நீர் ஆண்டு நடத்தி ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நியாயாதிபதிகளையும் அதிகாரிகளையும் வழி நடத்தி அவர்கள் நியாயத்தை நடப்பிக்கவும் சத்தியத்தை பரிபாலனம் பண்ணவும் கிருபையருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. அதிகாரிகள் எல்லாருக்கும் ஞானத்தையும் தெளிந்தறிவையும் ஏக சிந்தையையும் அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்கள் தேசத்தை எல்லா மோசங்களிலும் விக்கினங்களிலும் தற்காத்து நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் தற்பாதுகாப்புக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கும் படைகளை பாதுகாத்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. அத்தியட்சர்மார் குருமார் உதவி குருமார் யாவருக்கும் உமது வசனத்தை பற்றிய மெய்யறிவாகிய பிரகாசத்தை அளித்து அவர்கள் பிரசங்கத்தினாலும் நடக்கையினாலும் அவசனத்தை தகுதியாய் பிரசித்தம் செய்து காண்பிக்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. உம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. சகல தேசங்களுக்கும் ஒருமையையும் சமாதானத்தையும் ஏக சிந்தையையும் அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நாங்கள் உம்மில் அன்பு கூர்ந்து உமக்கு பயந்து உமது கற்பனைகளின்படி ஜாக்கிரதையாய் நடக்க எங்களுக்கு நல் மனதை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. உம்முடைய ஜனங்கள் எல்லாரும் உமது வசனத்தை சாந்தமாய் கேட்டு அன்புடனே உட்கொண்டு ஆவியின் கனிகளை கொடுக்கும்படி கிருபையை அதிக அதிகமாய் தந்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. வழி தப்பி மோசம் போன யாவரையும் சத்திய வழியில் திருப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நிற்கிறவர்களை பலப்படுத்தி மன ஊக்கமில்லாதவர்களை தேற்றி ஆதரித்து விழுந்தவர்களை கைதூக்கி கடைசியில் சாத்தானை எங்கள் கால்களின் கீழே நசுக்கி போட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. மோசத்திலும் வறுமையிலும் துன்பத்திலும் அகப்பட்ட யாவருக்கும் ஆதரவையும் சகாயத்தையும் ஆறுதலையும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் யாத்திரை பண்ணுகிற யாவரையும் பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீகள் எல்லாரையும் சகல வியாதிக்காரரையும் குழந்தைகளையும் காப்பாற்றி காவலில் அடைபட்டவர்கள் சிறைப்பட்டவர்கள் யாவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. தாய் தந்தை இல்லா பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் திக்கற்றவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவரையும் காத்து பராமரிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும்
தயவுள்ள கர்த்தாவே. எல்லா மனுஷருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்களை பகைக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் அவதூறு பண்ணுகிறவர்களுக்கும் மன்னித்து அவர்கள் இருதயத்தை திருப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. பூமியின் நற்பலன்களை அதனதன் காலத்தில் நாங்கள் அனுபவிக்கும்படி அவைகளை எங்கள் உபயோகத்துக்காக தந்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்களுக்கு மெய்யான மன திரும்புதலை தந்து எல்லா பாவங்களையும் அஜாக்கிரதையும் அறியாமையும் மன்னித்து முது பரிசுத்த வசனத்தின்படி எங்கள் நடத்தையை சீர்படுத்துகிறதற்கு முது பரிசுத்தாவின் கிருபையை அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவனுடைய குமாரனே நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும். தேவனுடைய குமாரனே நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும். லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, உமது சமாதானத்தை எங்களுக்கு அருளி செய்யும். லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே கேட்டருளும். கிறிஸ்துவே கேட்டருளும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய உம்முடைய நாமம் நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டியாதேயும், எங்கள் அக்கிரமங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு சரி கட்டாதேயும். ஜெபம் பண்ண கடவோம். நொறுங்குண்ட இருதயத்தின் பெருமூச்சையும் உயரப்படுகிறவர்களின் விருப்பத்தையும் புறக்கணியாத தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, துன்பங்களும் இடுக்கண்களும் எங்களை வருத்தும் போதெல்லாம் நாங்கள் உம்மை நோக்கி செய்யும் ஜெபங்களை கிருபையாய் கேட்டருளும். உமதடியாராகிய நாங்கள் எந்த உபத்திரவங்களினாலும் சேதப்படாமல் உமது பரிசுத்த சபையில் எப்பொழுதும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக பிசாசும் மனிதரும் எங்களுக்கு விரோதமாக நடப்பிக்கும் உபாய தந்திரங்கள் யாவும் தேவரீருடைய தயவுள்ள விசாரணையினாலே அவமாய் போகும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கிருபை செய்தருளும். ஆமென். கர்த்தாவே உமது நாமத்து நிமித்தம் எழுந்தருளி எங்களுக்கு சகாயம் செய்து எங்களை ரட்சியும். பராபரனே, எங்கள் பிதாக்கள் காலத்திலும் அவர்களுக்கு முந்தின பூர்வ காலத்திலும் தேவரீர் செய்த மகத்தான கிரியைகளை எங்கள் பிதாக்கள் அறிவிக்க எங்கள் காதுகளால் கேட்டோம். கர்த்தாவே உமது மகிமை பிரதாபத்து நிமித்தம் எழுந்தருளி எங்களுக்கு சகாயம் செய்து எங்களை ரட்சியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவே எங்கள் சத்துருக்களை விலக்கி எங்களை இரட்சியும். கிருபையாய் எங்கள் உபத்திரவங்களை கண்ணோக்கும். உருக்கமாய் எங்கள் மன விசாரங்களை பாரும். இரக்கமாய் உமது ஜனத்தின் பாவங்களை மன்னியும். தயவாய் இரக்கத்துடன் எங்கள் ஜெபங்களை கேளும். தாவீதின் மைந்தனே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே இப்பொழுதும் எப்பொழுதும் செவி கொடுத்தருளும். கிறிஸ்துவே கிருபையாய் கேளும். கிறிஸ்துநாதரே கிருபையாய் கேளும். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். நாங்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஜெபம் செய்வோம். பெருவாரி விஷவியாதிகள் நடமாடும் காலத்தில் செய்ய வேண்டிய ஜெபம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்முடைய ஜனங்கள் வனாந்திரத்திலே மோசேயையும் ஆரோனையும் எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாய் அடம் சாதித்து கலகம் செய்தது நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை இரட்சித்தீரே. இக்காலத்தில் கொடிய விஷவியாதியினாலே வாரிக்கொள்ளப்படுகிற ஏழை பாவிகளாகிய எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவரீர் இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதையை நிறுத்தும்படி சங்கார தூதனுக்கு கட்டளையிட்டது போல இப்பொழுது எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய விஷவியாதியை எங்களை விட்டு நீக்கியருளும். ஆமென். பிதாவே, எங்கள் பலவீனங்களை இரக்கமாய் நோக்கி பார்த்து நியாயமாய் எங்களுக்கு வர வேண்டிய தீங்குகள் எல்லாவற்றையும் உமது நாமத்துக்கு மகிமை உண்டாகுதலைக்கு எங்களுக்கு நேரிடும் எல்லா துன்பங்களிலும் நாங்கள் உமது இரக்கத்தை பூரணமாய் நம்பி பற்றி கொள்ளவும் உமக்கு கனமும் மகிமையும் உண்டாக எப்பொழுதும் மாசில்லாத பரிசுத்த நடக்குள்ளவர்களாய் உம்மை சேவிக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் காரியகர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்கருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். தயவு செய்து உட்காருங்கள்.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே வாசிக்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் முடிய. பரிசுத்த மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்புக் கொடுத்தது போல் இருக்கிறது. அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். அதை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவரிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமானவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையது வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, கொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்வேன் என்று சொல்லி அவனிடத்தில் இருந்த தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவனவனோ அவனுக்கு பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்தில் இருந்து பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுவியும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் திரும்பவுமாக மதுரை பரவையில் இருக்கிற தூய இம்மானுவேல் ஆலயத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த ஆன்லைன் வெள்ளிக்கிழமை லித்தானி ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் நாம் காக்கப்பட்டு வருகிறோம். கடுமையான சூழ்நிலைகளை தாண்டி கொண்டிருக்கிறோம். ஒரு சில தளர்வுகள் நமக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றனவாய் இருந்தாலும் இன்னும் முழுமையான தளர்வுகளற்ற ஒரு நிலை வரவில்லையே என்ற வேதனை ஒரு பக்கத்தில் இருக்கத்தான் செய்கிறது. நிச்சயமாக எல்லாம் சரியாகும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயமுறுத்தல்கள் நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. செப்டம்பர் மாதத்தில் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்தோம். ஆனால் ஒரு சில அறிவிப்புகள் நம்மை கலங்க வைக்கின்றன. இன்னும் டிசம்பர் வரைக்கும் இப்படித்தானா? எல்லா கலக்கங்களுக்கு மத்தியிலும் இதுவரைக்கும் இந்த 5 மாதங்களும் நம்மை அற்புதமாக நடத்தி இருக்கிறாரே. கண்ணீர்கள் இருந்தது, வேதனை இருந்தது, துக்கம் இருந்தது, இழப்புகள் இருந்தது, பொருளாதார ரீதியான பாதிப்புகள் இருந்தது. ஆனாலும் ஆண்டவருடைய கரமும் கூட இருந்ததே. இந்த அற்புத கரம் தொடர்ந்து உங்களை வழிநடத்தும். தைரியமாக நமக்கு முன்னால் இருக்கிற நாட்களை சோர்வின்றி எது வந்தாலும் ஆண்டவர் எனக்கு துணை இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் முன்னெடுத்து செல்ல ஆண்டவர் நமக்கு கிருபையும் பலனும் ஒவ்வொரு நாளும் கட்டாயமாய் அருளி செய்வார். அவரை நம்பி இருக்கிறவர்களை அவர் ஒரு நாளும் விட்டுவிட மாட்டார். கடந்த வெள்ளிக்கிழமை நாம் இந்த ஆன்லைன் வழியாக ஆண்டவரை ஆராதிக்க கூடி வந்தபோது ஆண்டவர் நம்மை யாராக இந்த உலகத்திலே நிலைநிறுத்தி இருக்கிறார் என்று பார்த்தோம். நாம் தேவனுடைய ஆலயங்களாய் இருக்கிறோம். ஆண்டவர், அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆகையினாலே நாம் ஜீவனுள்ள தேவன் வாசம் பண்ணுகின்ற ஆலயங்களாக இருக்கிறோம், மதிப்பு மிக்கவர்கள். அப்ப அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இல்லையானால் நாம் மதிப்பிழந்தவர்கள், சீர்குலைந்தவர்கள். ஆக நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் சரிப்படுத்தி நம்முடைய விசுவாச ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும் என்று சொல்லி கடந்த வாரத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இந்த வாரமும் அதனுடைய தொடர் செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நினைத்திருந்தேன். ஆனால் அதற்கிடையில இன்றைக்கு என்னுடைய சாட்சியாகவும்
ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்ததிலிருந்து, இந்த உலகத்தில் என்னை அவர் உருவாக்கினதிலிருந்து, இன்று வரைக்கும் அவருடைய நடத்தினதிலிருந்தும் சில காரியங்களை இந்த நாளிலே நான் சாட்சியாக சொல்வது சிறப்புடையது என்பதின் அடிப்படையிலும் இன்றைக்கு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் நம்முடைய திருச்சபை மக்களுக்கு தெரியும், இந்த நாள் ஒரு சிறப்பான நாள், ஒரு கொண்டாட்டத்தின் நாள் என்று தான் நான் சொல்வேன் என்னுடைய வாழ்க்கையில். ஏனென்றால் 1984 ஆண்டு இதே ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி ஆண்டவர் என்னை உலக வேலைகளிலிருந்து பிரித்தெடுத்து தன்னுடைய ஊழியத்திற்குள் என்னை நுழைத்தார். நான் சில வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அதில் சில அர்த்தங்கள் உண்டு. நானா விரும்பி ஊழியத்தை ஏற்கவில்லை, மாறாக திணிக்கப்பட்டேன். அப்போது இருந்த ஒரு சில பெரியவர்கள் என்னை, நான் வேலை செய்திருந்த இடத்துக்கே வந்து என்னை அங்கிருந்து இந்த இடத்துக்கு அப்ளிகேஷன் போட வைத்து சத்தியவசனம் ஊழியத்திற்குள் நான் நுழைவதற்கு காரணமாக இருந்தார்கள். ஆண்டவருடைய வழிநடத்துதல் அப்படியாக இருந்தது. அப்படியாக நான் ஒரு வேலை என்ற நிலையில தான் ஊழியத்துக்குள்ள வந்தேன். ஆனால் அங்கே வைத்து ஆண்டவர் என்னோடு பேசி என்னை பக்குவப்படுத்தி முழு நேர ஊழியத்திற்கு அர்ப்பணிக்க வைத்து அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஆண்டவர் பல நிலைகளிலே 36 ஆண்டுகளாக அவருடைய ஊழியத்திலே நிலை நிற்க உதவி செய்து கொண்டிருக்கிறார். இது உண்மையிலேயே என்னால் உண்டானது அல்லவே அல்ல, இது தேவனுடைய ஈவு. நானாக நினைத்திருந்தால் நிச்சயமாக ஊழியத்திற்குள் நிலை நிற்கவே முடியாது. 36 ஆண்டுகள், எத்தனை பாடங்கள், எத்தனை நிலைகளிலே ஆண்டவர் பயன்படுத்தியிருக்கிறார் என்பதை திரும்பி பார்க்கும்போது, இந்த நாளிலே, இந்த 37வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற இந்த நாளிலே நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். என்னையும் என்னுடைய தகுதிகளின் அடிப்படையில் அல்ல, என்னுடைய பலவீனங்களிலே, என்னுடைய வீழ்ச்சிகளிலே, என்னுடைய தோல்விகளிலே ஆண்டவர் என்னை நிலைநிறுத்தி, என்னை தெரிந்தெடுத்து அவருடைய ஊழியத்தை என்னுடைய கரத்திலே கொடுத்து 36 ஆண்டுகளாக அதிலிருந்து வெளியில ஓடாமல் நிறுத்தி வைத்திருந்தார். ஒரு சில சூழ்நிலைகள் வாழ்க்கையில வந்தது. போதும், இந்த ஊழியம் போதும், விட்டு விட்டு ஓடிவிடுவோம் என்று நினைத்த நாட்கள் எல்லாம் வாழ்க்கையிலே இருந்தது. ஆனால் ஆண்டவர் அந்த நாட்களிலே நான் திரும்பி பார்க்க என்னை விட்டு விடவில்லை. ஓடலான நினைத்த அன்று ஆண்டவர் என்னோடு கூட சில சூழ்நிலைகளிலே வசனங்களில் இருந்து பேசி திரும்பவும் நிலைநிறுத்தி இன்றைக்கு 36 ஆண்டுகளை முடிக்க உதவி செய்திருக்கிறார். ஊழியத்திலே பல உயர்வுகளை கட்டளையிட்டிருக்கிறார். நண்பன தெய்வ மக்களை, இதெல்லாம் திரும்பி பார்க்கும்போது இதற்கெல்லாம் நான் தகுதி உள்ளவனா என்ற ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். தகுதி உள்ளவன் அல்ல. ஆனாலும் ஆண்டவர் என்னிடத்தில் என்ன கண்டாரோ அவருடைய கிருபையினாலே என்னை என் தாயின் கருவிலே தெரிந்தெடுத்த ஆண்டவர். என்னுடைய பெற்றோர் என்னை ஊழியத்திற்கு என்று அர்ப்பணம் செய்திருந்தார்கள். ஆனால் அவங்க என்னை ஒரு நாளும் ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. நானும் டிகிரி முடிக்கும் போது வேறு சில திட்டங்களை வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் ஆண்டவர் பாதைகளை அடைத்தார். அப்போ எனக்கு அது புரியல. ஆனால் பாதைகளை அடைத்த ஆண்டவர் பாதைகளை திருப்பி அவருடைய ஊழியத்திலே நிலைநிறுத்தி அநேகருக்கு பிரயோஜனமான நிலையிலே ஆண்டவர் இன்றைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த சத்தியவசன ஊழியத்தில் நுழைந்த அந்த நாளிலிருந்து அங்கே பல ஆண்டுகள், அதற்கு பிறகு இந்திய அர்ப்பணி இயக்க ஊழியத்திலே, அதற்கு பிறகு என்னுடைய கரத்திலே ஆண்டவர் கொடுத்த ஊழியம், இவைகளெல்லாம் தாண்டி ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த சபை ஊழியம், சில சூழ்நிலைகளை ஆண்டவர் அனுமதித்த போது ஏன் இவைகளை ஆண்டவர் கொடுத்தார் என்று தயக்கங்கள் இருந்தது. நாம் போய்கொண்டிருக்கிற பாதை ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அவர் ஊழியத்திலே சில உயர்வுகளை கொடுக்கும் போது இந்த உயர்வுகளுக்கும் அந்த பாதைக்கு சம்மதமில்லையே என்று யோசித்த நாட்களும் உண்டு. ஆனால் பொறுமையாக அவருடைய கரத்திலே இருந்ததின் விளைவாக ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இடத்திலே பல படிப்பினைகளை கொடுத்து இன்றைக்கு ஒரு சபை ஊழியத்திலே போதகராக நிலைநிறுத்தி இருக்கிறார். என் அன்பான தெய்வ மக்களே, இவ்விதமாக 36 ஆண்டுகள் எத்தனையோ காரியங்களை சொல்ல முடியும், மணிக்கணக்காக பேசிக்கொண்டே இருக்க முடியும். இவ்வளவு தூரம் வழி நடத்தி இருக்கிற ஆண்டவர் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பது என்னுடைய ஜெபம், என்னுடைய வாஞ்சை. இதற்காக நீங்களும் தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அழைத்த ஆண்டவர் ஒவ்வொருவரையும் வாழ்க்கையில ஒவ்வொரு நிலைகளிலே அவருக்கென்று வாழ அவர் விரும்புகிறார். இதைத்தான் நான் இந்த நாட்களிலே படித்தேன். இன்றைக்கு அதைத்தான் உங்களோடு கூட வேதத்திலிருந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
ஆண்டவர் நடத்துகின்ற பாதை பல நேரங்களிலே நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட பாதை. ஊழியத்திலேயே நாம் பார்த்த பாதைகள் பல. சிலருடைய பாதைகள் வேறு விதமாய் இருந்தது. சில நேரங்களிலே ஏன் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலான பாதையை ஆண்டவர் ஊழியத்திலே எனக்கு கொடுக்கவில்லை என்ற கேள்விகளும் எனக்குள்ளே எழும்பின நாட்கள் இருந்தது. அதெல்லாம் சரியா நான் என்னை பக்குவப்படுத்திக் கொள்ளாத நாட்களிலே. ஆனால் ஆண்டவர் எனக்கென்று வைத்த அந்த ஊழியத்திலே நான் முன்னோக்கி சென்றபோது பல கனிகளை ஆண்டவர் என்னுடைய ஊழியத்திலிருந்து விளையச் செய்தார் என்ற அந்த உண்மையை அவர்களே வந்து சொல்ல கேட்டபோது ஒன்றே நான் நிச்சயமாய் மகிழ்ச்சியோடு சொல்லுகிறேன். இதுவரைக்கும் எனக்கு தெரிந்து 12 உயிர்களை காப்பாற்றியிருக்கிறேன். தற்கொலை என்ற நிலைக்கு சென்றவர்கள் பல ஆண்டுகள் தொலைக்காட்சியில ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் அதில் சிலருடைய முகங்களெல்லாம் தெரியாது. தொலைபேசி வழியிலே தான் பேசியிருக்கிறார்கள். திருநெல்வேலியிலிருந்து, நாகர்கோவிலிருந்து அங்கெல்லாம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை கொடுத்த போது என்னோடு கூட பேசின சிலருடைய வார்த்தைகளை கேட்டபோது ஆண்டவர் இதற்காகத்தான் நம்மை இப்படி வைத்திருக்கிறார் என்று நான் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அன்பானவர்களே, ஆண்டவருடைய கருத்துக்கள் நம்ம அடங்கி கிடக்கும்போது நம் வழியாக, நம் வாழ்வின் வழியாக ஆண்டவர் நாமே பிரமிக்கக்கூடிய அளவிற்கு காரியங்களை செய்ய முடியும். நான் ஒண்ணு முக்கியம் என்ன தெரியுமா? நாம் அவருடைய கரத்திற்குள் அடங்கி இருக்கணும். அங்க கடந்துகிட்டு துள்ளக்கூடாது. அவங்கள பார்த்தேன், இவங்களை பார்த்தேன், அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன் என்று நாம் துள்ளுவோமானால் ஆண்டவர் பயன்படுத்துவது நம்மால் தடுக்கப்படும். அவர் ஒரு திட்டத்தில் கொண்டு போகும்போது நம்ம வேற ஒரு பக்கத்துக்கு போனோம் அப்படின்னா விட்டுருவாரு. அங்க போய் ஒரு முட்டுப்பட்டு திரும்பி ஒரு வரைக்கும் அவர் காத்திருப்பார். நாட்கள் வீணாக போகும். நம்முடைய கரத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு பொறுப்பை, என்னுடைய கரத்தில் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய கரங்களிலே ஒருவேளை ஊழியம் கொடுக்காமல் ஆண்டவர் குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் எதுக்காக கொடுத்தாரு? ஏதோ உலகத்துக்குள்ள பிறந்தோம், இதெல்லாம் நமக்கு இயல்பாய் நடக்க வேண்டியவைகள் என்று நினைக்கிறோமோ? சில நேரங்கள் அப்படி நினைக்கிறோம் இல்லையா? ஏற்ற காலங்களாச்சுன்னா திருமணம் நடக்கணும், திருமணம் ஆனால் குடும்பம், குடும்பம் என்று வரும்போது பிள்ளைகள், இன்னொரு குடும்பம், நம்மிலிருந்து குடும்பங்கள் தலைக்கின்றன. இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா ஏனோதானோன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்படி தயவு செய்து நினைக்காதீங்க. இவையெல்லாம் ஆண்டவர் நம்மை நம்பி கொடுத்திருக்கிற பொறுப்புகள். இன்னைக்கு நான் 36 ஆண்டுகள் என்னுடைய ஊழியத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க உடனே நினைக்கலாம், நீங்க ஊழியக்காரர், போதவர், உங்களுக்கு ஊழியம் இருக்குது. அன்பானவர்களே, உங்க கரத்தில் ஆண்டவர் இன்றைக்கு சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறாரு. உங்க கையில படிப்பு என்கின்ற பொறுப்பை வாலிபர்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. திருமணமானவர்களுக்கு உங்க கையில குடும்பம் என்ற பொறுப்பை கொடுத்திருக்கிறார். உங்க கையில பிள்ளைகள் என்ற ஈவை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் எப்படி கொடுத்தாரு? இதெல்லாம் நடக்க வேண்டியது அந்தந்த வயசுல நடக்குதுன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. ஆண்டவர் நம்மை நம்பினதினாலே இந்த பொறுப்புகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார். அப்ப நம்பி நம்முடைய கரங்களிலே இந்த பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார், நாமும் பெற்றிருக்கிறோம். அந்த பொறுப்புகளை நாம் எப்படி கொண்டு செல்லுகிறோம் என்பது ஒவ்வொரு நாளும் நாம் கேட்க வேண்டிய கேள்வி. நான் என்னுடைய கருத்துல பொறுப்பு அதிகம். என்னுடைய நிலையில நான் எப்படி கொண்டு போறேன், குடும்பத்தை எப்படி கொண்டு போகிறேன், எப்படி கொண்டு போகிறேன், இதுக்கு நான் பொறுப்பு. உங்களுடைய கரத்துல ஒருவேளை ஊழியம் இல்லை, ஆனா குடும்பம் இருக்கிறது இல்லையா, பிள்ளைகள் இருக்கிறார்கள் இல்லையா? அப்போ உங்களுடைய நிலை என்ன, உங்களுடைய பொறுப்பு என்ன? உங்கள் கரத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்பை, தொழிலை, வியாபாரத்தை, உங்க வேலையை நீங்க எப்படி கொண்டு போகிறீர்கள்? இதெல்லாம் எப்படி கொடுத்தாரு? உங்க கூடவே படிச்சவங்க, உங்க நிலையிலேயே வந்தவர்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கு உங்க நிலையில இல்லையே. ஒருவேளை நீங்க கற்றுக் கொடுக்கிற பொறுப்பில் இருக்கலாம், அல்லது நீங்க அலுவலகத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கலாம். உங்க கையில் அதை கொடுத்திருக்கிறாரு. ஆனா உங்க கூட படிச்ச அத்தனை பேர் இதே போல ஒரு நிலையில் இருக்கிறாங்களா? இல்லையே. நீங்க இன்றைக்கு ஒரு 10 பேருக்கு அதிகாரியாக நீங்க இருக்கிறீங்க. உங்க கூட படித்த அத்தனை பேர் இதே நிலையில் இருக்கிறாங்களா? இல்லையே. அப்போ உங்களுக்கு இந்த நிலையை கொடுத்திருக்கிறாரே. ஆனா இன்னைக்கு பல நேரங்கள் நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததுன்னு நினைக்காம ஏதோ நம்முடைய படிப்பின் திறமையினால, தாளந்துகளினால, செல்வாக்கினால ஏதோ கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறோம். இல்ல, இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு. இந்த பொறுப்பை கொடுக்கும் முன்னதாக அவர் உங்ககிட்ட என்னத்தை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? உங்ககிட்ட என்ன பார்க்கிறார் தெரியுமா?
ஒரே ஒரு காரியத்தை அவர் பார்க்கிறார். பவுலடியார் தன்னுடைய கடத்துல ஊழியம் கொடுக்கப்பட்டதை குறித்து அவர் சொல்லுகிறார். அது எல்லாருக்கும் பொருத்தமானது. ஊழியமோ, தொழிலோ, வியாபாரமோ, வேலையோ, எதுவோ நம்முடைய கரத்திலே ஆண்டவர் கொடுக்கும் போது என்னத்தை பார்க்கிறாரு தெரியுமா? 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனம். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இது பவுலடியார் ஊழியக்காரனாக தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது இதை சொல்லுகிறார். என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி, யாரு? என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தில் என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். பவுலடியாருக்கு ஊழியம், எங்களுக்கு ஊழியம். உங்களுக்கு ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற இடம், அது தொழில் சார்ந்ததாக இருக்கலாம், வியாபார சார்ந்ததாக இருக்கலாம், அல்லது நீங்க ஒரு அலுவலகத்தில் அதிகாரியா இருக்கலாம், அல்லது நீங்க சொல்லிக் கொடுக்கிற ஆசிரிய பணியில் இருக்கலாம், ஏதோ ஒரு நிலையில, அல்லது நீங்கள் ஊழியக்காரர்களாகவும் இருக்கலாம், அல்லது நீங்கள் தொழில் செய்கிறவர்களாக ஒரு கொஞ்சம் கூட்டம் மக்களை உங்களுக்கு கீழே வைத்து நீங்கள் தொழில் செய்கிறவர்களாக இருக்கலாம். இதெல்லாம் எப்படி வந்துச்சு? உங்க கூட இருக்கிற, உங்க கூடயே பயணித்துக் கொண்டிருக்கிற பலருக்கு கிடைக்காத இந்த நிலை உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு? இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நம்மை பலப்படுத்துகின்ற நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி இந்த பொறுப்பை கரத்திலே கொடுத்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் எப்படி பொறுப்புகளை கொடுப்பதற்கு நம்முடைய தகுதியை பார்க்கிறாரு? நம்முடைய படிப்பு, நம்முடைய குவாலிபிகேஷன்ஸ் எல்லாம் வேண்டாம், நம்முடைய உண்மைத்துவத்தை பார்க்கிறார். என் அன்பான தெய்வ மக்களே, இது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நம்முடைய கரத்திலே ஒரு பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது நம்முடைய உண்மை தன்மையை. நம்ம எப்படி இருந்தோம் என்பது அவருக்கு முக்கியம் இல்லை. அவர் அந்த பொறுப்பை நம்முடைய கரத்துல கொடுத்த பிறகு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். இப்ப இந்த சம்பவத்தை சொல்லுகிறாரு, தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது சொல்றாரு இல்லையா, என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை எனக்கு ஏற்படுத்தினார்னு சொன்னார் இல்லையா. இந்த பவுலடியாருடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்ப்போமே. திரும்பி பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? சவுல் என்ற பெயர் கொண்டவராக, பவுல் என்று பெயர் மாற்ற ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பெயர் மாற்றம் பெறுவதற்கு முன்பதாக சவுலாய் அவர் இருந்தார் இல்லையா. அப்படி சவுலாய் இருந்த போது அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவராக. இதே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை பலப்படுத்துகின்ற இயேசு கிறிஸ்து என்று. இந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களையும் இவரை பின்பற்றுகிற திருச்சபையையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி தீவிரமான யூதனாய் இருந்ததினாலே பக்தி வைராக்கியம் கொண்டு சபைகளை அழிப்பதற்காய் போய்க் கொண்டிருந்த மனிதன் ஸ்தேவான் என்கின்ற ஒரு இரத்த சாட்சியை பற்றி நமக்கு தெரியும். கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப நன்றாய் தெரியும். இந்த ஸ்தேவான் முதல் இரத்த சாட்சி என்று ஸ்தேவானுடைய வாழ்வை நாம் கொண்டாடுவோம். இந்த ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்ளும் போது இந்த வாலிபன், இந்த பவுலாய் மாறின சவுல் என்ற இந்த வாலிபனும் அங்க உள்ள இருக்கிறான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லுகிறது, அவனை கொலை செய்கிறதற்கு, யாரை? முதல் அதிகாரத்தை படிச்சு பார்த்தோமானால் அந்த ஸ்தேவானை கொலை செய்வதற்குரிய அந்த சூழ்நிலை அங்க நிற்கிது. அந்த நிலையை சொல்ல, அவனை கொலை செய்வதற்கு, யார? அந்த ஸ்தேவானை. ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறான், யூத மார்க்கத்திற்கு எதிரான ஒரு நிலையை பின்பற்றுகின்ற ஒரு கூட்டம் என்று சொல்லி அந்த ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்வதற்காய் அன்றைய பாரம்பரிய யூதர்கள் திட்டம் போட்டு அந்த வேலையை நடத்தி கொண்டிருந்த போது இந்த சவுலும் அதற்கு சம்மதித்து அந்த கூட்டத்திலே நின்று கொண்டிருந்த ஒரு மனிதன். அந்த சேவானுடைய ஆடைகளை எல்லாம் இவன் தான் வாங்கி வச்சிருந்தான். ஆக அந்த விதமாக இந்த இயேசு கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துன்னு சொன்னார் இல்லையா, இவர்களுக்கு இந்த இயேசு கிறிஸ்துவின் அடியவர்களாய் வாழ்ந்தவர்களை துன்பப்படுத்துவதற்காக தீவிர எண்ணம் கொண்டிருந்த ஒரு மனிதன் ஸ்தேவானை கொலை செய்யும் போது ஸ்தேவானு அந்த கூட்டத்திற்கு சம்மதித்திருந்தவர். அது மட்டுமல்ல, இவரை பற்றி இன்னும் தெளிவான ஒரு குறிப்பு 9வது அதிகாரத்துக்கு வாங்களே. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 1வது வசனம், சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி
கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், யாரு? கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய் உத்தரவு வாங்கி கொண்டிருந்த ஒரு மனிதன். அப்ப இந்த சவுல் யாரு? பவுலாய் மாறின இந்த சவுல் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய அடியவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை கொலை செய்ய வேண்டும், அவர்களை பயமுறுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு மனிதன். இவரை எப்படிங்க ஆண்டவர் பிடிச்சு இழுப்பாரு? இவருடைய வாழ்க்கையை வேற மாதிரி இருக்குது. இவரையும் ஆண்டவர் பிடிச்சு இழுப்பாரா? இழுத்தார். 9வது அதிகாரத்தை நம்ம தொடர்ந்து படிப்போமானால், அவர் சபையை துன்புறுத்துவதற்காக ஓலை வாங்கி போகும்போது வழியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி தோன்றுகிறது. அந்த ஒளியிலே அவர் கண் குருடாகிறது. சத்தம் கேட்கிறது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சத்தம் கேட்கிறது. உடனே அவர் ஆண்டவருக்கு தன்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறார். 9வது அதிகாரத்துல அவர் 6வது வசனத்துல நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். ஆண்டவர் அவரை தொட்டாரு, கண்ணை குருடாக்கினார். வழியில ஒளியின் வழியாய் ஆண்டவர் சந்தித்தார். கீழே விழுந்தவர் நடுக்கத்தோடு எழுந்தார். ஆண்டவருக்கு தன்னை முழுமையாய் அர்ப்பணித்தார். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். இதுதான் ஆண்டவருக்கு. ஆண்டவர் நம்ம கிட்ட பார்க்கிற உண்மை தன்மை என்பது என்ன தெரியுமா? 100க்கு 100 நம்ம கிட்ட உண்மையா அவர் எதிர்பார்த்தார்னா அவர் தோற்று போவார். நிச்சயமா அவர் தோற்று போவார். ஆனா அவர் எதை உண்மை எதிர்பார்க்கிறாரு? நம்மை தொடர்ந்து அவர் பிடிக்கிறார். இன்னைக்கு இந்த ஆராதனையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், இந்த ஆராதனையை கலந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தொடர்ந்து உங்களை பிடிக்க வந்து கொண்டிருக்கிறதுனால தான் நீங்க பாக்குறீங்க. உங்களை பிடிச்சிருக்கிறாரு. ஆனாலும் நீங்க இன்னும் முழுமையாய் அவருடைய கருத்துக்குள்ள வராம எல்லாம் தானாய் நடந்தது என்று நினைத்து நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இது ஆண்டவர் உங்களை பிடிச்சு வச்சிருக்கிறதுனால நடந்தது. உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த வாழ்வு, உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த சூழல், உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த குடும்பம், உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த வேலை, எதுவோ தொழில், இதெல்லாம் நீங்க விரும்பி வரல. நல்லா யோசித்து பாருங்க. இதெல்லாம் ஆண்டவர் உங்களை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி கொடுத்தார். ஆனா ஒரு காலத்துல நீங்க அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரம் இல்லாமல் நடந்தீர்கள். பவுலோடு தான் இருந்தாரு, ஆண்டவருக்கு விரோதமாய் வாழ்ந்த மனிதன். ஆனா அந்த சூழ்நிலையிலேயும் ஆண்டவர் என்ன பார்த்தாரு? உண்மை தன்மையை பார்க்கிறார். இதை பவுல் புரிஞ்சுக்கிட்டார். எப்போ? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். இதுவரைக்கும் நான் ஏன் இஷ்டப்படி இருந்தேன், இதுவரைக்கும் நான் என்னுடைய அந்த கொள்கை பிடிப்புல முரட்டுத்தனமா இருந்தேன். ஆனா இப்போ உங்க கையில என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன். இதை ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். அன்பான தெய்வ மக்களே, உங்களை ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? முழுமையாக நீங்கள் இருக்கிற நிலையிலேயே ஆண்டவருடைய கரத்துல விட்டு கொடுங்கள். ஆண்டவர் உங்களை அற்புதமாய் பயன்படுத்துவார். நீங்க எதிர்பார்க்காத பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே அவர் கட்டாயமாய் நிறைவேற்றுவதை நீங்கள் காண முடியும். நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உங்களுக்கு இன்னும் பிடிச்சு வச்சுட்டு இருக்காதீங்க. எல்லாத்தையும் அவர் கையில கொடுத்துருங்க. அவரை நம்பி கொடுக்கலாம், அவர்கிட்ட கொடுத்துருங்க. அவர் கையில நீங்க, ஆண்டவரே இனிமேல் என் சித்தம் அல்ல உம் சித்தம் என் வாழ்க்கையில நடக்கட்டும்னு சொல்லி நீங்க முழுமையாய் கையளிப்பதை அவர் விரும்புகிறார். சரி, அப்படி முழுசுமா ஒப்படைச்ச பிறகு இந்த பவுலுடைய வாழ்க்கையில அந்த ஆண்டவர் பார்த்த உண்மைத்துவம் என்னது தெரியுமா? நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம் ஆண்டவர் பார்க்கிற உண்மைத்துவம் அப்படின்னா ஏதோ பெரிய பெரிய சாதனைகளை நம்ம நிகழ்த்தணும், அல்லது அவருக்கு நான் அவ்வளவு கொடுத்திருக்கணும். அதெல்லாம் இல்லைங்க. அவர் பார்க்கிற உண்மைத்தன்மை வேறு. இப்போ கையில ஒப்படைச்சார் இல்லையா, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு தன்னை முழுசுமா கொடுத்தார் இல்லையா, இதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். பிலிப்பியர் நிருபத்துக்கு வரும்பொழுது அவர் தன்னுடைய உயர்நிலைகளை பற்றி அவர் சொல்றார். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 5வது 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேனே. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம், வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன்.
தன்னுடைய நிலைகளை அடுக்கிறாரு. இதெல்லாம் நியாயப்பிரமாணத்தின்படி 100% ரைட்டு. அந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்வது ரொம்ப கஷ்டம். நியாயப்பிரமாணம் என்ன? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். தப்பு செய்தா தண்டனை. ஆனா அந்த நியாயப்பிரமாணம் நிலவின காலத்துல கூட அவர் பெருமை பாராட்டுவதற்குரிய பட்டியலை போறாரு பாருங்களேன். 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணினவன் நான் யூதன், அதுல எனக்கு பெருமை இருக்குது. அது மட்டும் இல்ல, நான் இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயர் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவர். நல்லா கவனிங்க, அவரு சபையை துன்பப்படுத்துறதுக்கு ஓலை வாங்கிட்டு போனது கூட தப்பு இல்ல நியாயப்பிரமாணத்தின்படி. ஏன்னா எங்க இறை சட்டம், மோசே முனிவர் எங்களுக்கு கொடுத்த இறை சட்டம் இந்த இயேசு என்பவரால் மீறப்பட்டு விட்டது. ஆக இந்த இயேசு என்பவரை பின்பற்றுகின்ற அந்த கூட்டத்தை நாங்க கொலை செய்வோம். அதுக்கு எங்களுக்கு எங்க இறை சட்டம் நியாயப்பிரமாணம் எங்களுக்கு உத்தரவு கொடுக்கிறது. அதனால நான் பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி என்ன தெரியுமா? நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். எவ்வளவு அவர் நீதியா வாழ்ந்திருக்கணும். நியாயப்பிரமாணம் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். தப்பு செஞ்சா தண்டனை தான், அடிதான், கொலைதான். ஆனா அந்த சட்டம் கூட என்னை குற்றம் சாட்ட முடியாது. அப்படின்னா அவர் எவ்வளவு பெர்ஃபெக்டா வாழ்ந்திருக்கிறாரு. சரி, இப்படி இறை சட்டத்தின்படி வாழ்ந்தவர். ஆனா இயேசு கிறிஸ்துவின் போதனைகளின்படி இவருடைய நிலை மாற்றப்பட வேண்டும். இதனால யூதர்களுக்கு இயேசுநாதரை பிடிக்கல. நம்ம பாரம்பரியமா கையாண்டு வந்த இந்த பழக்கங்களை எல்லாம் இவர் மாத்துறாரு, அதனால இவரை நமக்கு வேண்டான்னு சொன்னாங்க. ஆனா இவரு அந்த யூத பழக்க வழக்கத்தின்படி நான் 100% சரியா இருந்தேன். இப்படிப்பட்டவர் என்ன சொல்றாரு? 7வது வசனம், பிலிப்பியர் 3:7, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அப்படியே சொல்லிட்டு வர்றவரு 12வது வசனத்துக்கு வாங்க. 11வது வசனத்துல நான் எல்லாத்தையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன்னு சொல்லிட்டு 12வது வசனத்துல சொல்றாரு அவருடைய உண்மை தன்மை என்னன்றதை இப்ப பாக்குறோம் இல்லையா. அவ்வளவு தூரம் கொடூரமான இருந்த ஒரு மனுஷன், அவர்கிட்ட கடவுள் எப்படி ஒரு உண்மை தன்மையை பிடிச்சிருப்பாரு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வசனம் நமக்கு ஒரு தெளிவு கொடுக்கிறது. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல். முன்னால என்ன சொன்னார் பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து உள்ள வர்றதுக்கு முன்னால அவர் சொன்ன வார்த்தைகளை கவனிங்க. நானு இப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், அந்த 5வது 6வது வசனங்கள். ஆனா இப்ப என்ன சொல்றார் பாருங்க, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். உண்மை தன்மை என்பது இதுதான். உண்மை தன்மை என்பது ஏதேதோ பெரிய பெரிய சாதனைகள் அல்ல. சாதனைகளை கடவுள் பட்டியல்படுத்துவாரனால் நம்மளாம் சாதனைக்கு போக முடியாது. ஆனா அவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நம்முடைய உண்மை தன்மை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை இந்த நிலையிலேயே ஆசீர்வதித்து கொண்டு போக வேண்டும் என்றால், இன்னைக்கு உங்களை வச்சிருக்கிற நிலை என்ன? ஊழியத்தை சொன்னேன், எனக்கு குடும்பம் உண்டு. இந்த குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஆண்டவர் இதே நிலையில், நான் சொன்னேன் இல்லையா, 36 ஆண்டுகள்ல பல வளர்ச்சிகள், பல உயரங்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இதே உயரத்தை என் வாழ்க்கையில இன்னும் நான் இருக்கும் வரைக்கும் அடைய வேண்டும். அவருக்கு உண்மை உள்ளவனாக இருக்கணும். இன்னைக்கு நீங்க எங்களுக்கு ஊழியம் இல்ல, தப்பிச்சு போக முடியாது. உங்களுக்கு ஆண்டவர் குடும்பம் கொடுத்திருக்கிறார், தொழில் கொடுத்திருக்கிறார், வியாபாரம் கொடுத்திருக்கிறார், வேலை கொடுத்திருக்கிறார், இந்த உலகத்துல வாழ்வதற்குரிய ஒரு நிலையை கொடுத்திருக்கிறார் இல்லையா? இதிலே நீங்கள் உயர்வை காண வேண்டும். இதுல நீங்க மேல மேல வளரணும், பாதியில ஓடக்கூடாது. 36 ஆண்டுகள் ஆண்டவர் என்னை நடத்தி இருக்கிறார் ஊழியத்துல. என் வயசு விட்டுருங்க, இந்த ஊழியத்தில் அவர் நடத்தி இருக்கிறார் அப்படின்னா உண்மை தன்மையை அவர் பார்த்திருக்கிறார். அதே போல இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இன்னும் அவர் உங்களை உயர்வுகளை காண செய்ய வேண்டுமானால் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உண்மை தன்மையை எதிர்பார்க்கிறார். ஆனா இன்னைக்கு எனதான் இருக்கிறோம். ஏதோ குடும்பம் கணவன் மனைவி அமைஞ்சது ஏதோ இயற்கையா நடந்துருச்சு, பிள்ளைகள் இயற்கையா கிடைச்சிருச்சு. இல்லங்க, இதெல்லாம் உங்களுடைய உண்மை தன்மைக்கு அவர் பார்த்ததினால கொடுத்திருக்கிறாரு. இதுல அவர் உங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நீங்க உண்மை தன்மையிலேயே நிலைத்திருக்க வேண்டும். இந்த உண்மை தன்மை தொடர்ந்து உங்களிடத்துல அவர் பார்க்கணும். அது என்ன உண்மை தன்மை? சாதனைகள் இல்லைன்னு சொன்னேன். மாறாக இங்க பவுலடியார் வழியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எதற்காக பிடிக்கப்பட்டேனோ
அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆசையாய் தொடர்கின்ற நிலையை தாங்க ஆண்டவர் பார்க்கிறாரு. அடைந்து விட்டேன், எல்லாம் முற்றிலும் தேறினவனானேன் சொல்ல முடியாது. அது நம்முடைய வருகையில், ஆண்டவருடைய வருகையிலேயும் நம்முடைய முடிவுல என்ன வரணும். அன்னைக்கு அவர் ஜட்ஜ்மெண்ட்ல தான் நமக்கு அந்த தீர்ப்பு முடியும். ஆனா இப்போ அப்படி ஒரு தீர்ப்புக்கு நம்ம வழி இல்லை. இன்னைக்கு நிக்கிறேன்னா நாளைக்கு விழுந்துடக்கூடாது. இல்ல இந்த வாரம் நிக்கிறேன், அடுத்த வாரம் விழுந்துருவேனா தெரியாதே. இப்படி ஒரு ஒரு இருட்ட பாதையில போய்கிட்டு இருக்கும்போது அவன் என்ன எதிர்பார்க்கிறா தெரியுமா? உண்மை தன்மை என்பது என்ன தெரியுமா? எதற்காக ஆண்டவர் என்னை இந்த உலகத்துல வச்சிருக்கிறாரோ, இந்த பொறுப்பை என் கரத்திலே கொடுத்தாரோ, இந்த குடும்பத்தை என் கையிலே கொடுத்தாரோ, இந்த பிள்ளைகளை என் கையிலே கொடுத்தாரோ. ஏன்னா குடும்பத்தையும் பிள்ளைகளையும் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் பிள்ளைகள் வாலிபர்களாய் வந்த பிறகு ஏனோ தானோன்னு விட்டுட்டு எங்களுக்கு ஏதோ பொறுப்பு இல்ல, அவங்க இஷ்டத்துக்கு வாழ்றாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை, ஒரு அவலத்தில் இருக்குது. இதுக்கெல்லாம் கணக்கு கொடுக்கணும். பிள்ளைகளை குறித்து பெற்றோர் கணக்கு கொடுக்கணும். நம்முடைய பிள்ளைகளை எப்படி நாம் கடைசி வரைக்கும் கொண்டு போயிருக்கிறோம் என்பது கையை விரிச்சா காலை விரிச்சோங்கிற கதை கிடையாதுங்க. மேலை நாட்டு கலாச்சாரங்கள் அது அங்கெல்லாம் பிள்ளைகளை அப்படி விட்டுருவாங்க, இப்படி விட்டுருவாங்க. நான் தான் இவ்வளவு கொண்டு வந்தேன் இல்ல, கடைசி வரைக்கும் இது ஆண்டவர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிற உக்கிரானத்துவம். எப்படி நான் ஊழியத்தை பற்றி சொன்னேனோ அதே போல குடும்பம் நம்முடைய கரங்களிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற உக்கிரானத்துவம். கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைகளை நம்ம கவனிச்சு அந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுத்து வழிகாட்டுதல்களை கொடுத்து கொண்டு செல்ல வேண்டும். இன்னைக்கு குடும்பங்கள் உடைந்து போயிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எதற்காக நம்ம பிடிக்கப்பட்டோமோ அதை நாம் சரியாய் செய்யல. நம்முடைய உண்மைத்துவத்தில் ஆண்டவர் உங்களை உண்மை உள்ளவர்கள் என்று நம்பி உங்க கையில குடும்பத்தை கொடுத்தாரு. ஆனா நீங்க உங்க உண்மைத்துவத்துல நிக்கிறீங்களா? அல்லது என் பேச்ச கேட்கல போயிட்டாங்க, கேட்கலன்னா ஏன் கேட்கல தெரியுமா? நீங்க சரியா இருந்தீங்களா? பாத்தீங்களா? அவங்க உங்க வாழ்க்கையை திரும்பி பாத்தீங்களா? உங்க பிள்ளைகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எங்க இருந்து வந்துச்சு? உங்ககிட்ட இருந்து தானே. நீங்க என்ன செய்றீங்களோ அதைத்தானே அவங்க திருப்பி செஞ்சாங்க. நீ உங்களை பார்த்து பார்த்து தானே அவங்க பழகுனாங்க. வேற எங்க இருந்து பழகலையே. அவங்க இந்த பாதி வாலிப வயசுல அந்த கூட்டத்தோட சேர்ந்தா, இந்த கூட்டத்தோட சேர்ந்தான்னு எல்லாம் ஒத்துக்கொள்ள முடியாத கதை. உங்களை பார்த்து உங்களுடைய பாதிப்புல தான் உங்க பிள்ளைகள் வருகிறார்கள். அப்ப உங்க பிள்ளைங்க சரியில்லை அப்படின்னா நீங்க தான் சரியா இருக்கணும். அதே போல அருமையான வாலிப பிள்ளைகளை ஒருவேளை அதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, ஆமாமா நாங்க எங்களுக்கு ஒன்றும் பொறுப்பு இல்லைன்னு விட்டுறாதீங்க. உங்க கையில ஆண்டவர் நீங்க கொடுத்திருக்கிற வாழ்வை வாழ்வதற்கு திருச்சபை கொடுத்தாரே. இந்த திருச்சபையில உங்களுக்கு எத்தனை இறை சட்டங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டது, தேவனுடைய வார்த்தைகள் எவ்வளவு முறை உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, எவ்வளவு கேட்டீங்க. பல பிள்ளைகள் சண்டே கிளாஸ்ல இருந்து வந்தீங்க, உங்களுக்கு எவ்வளவு தேவனுடைய வார்த்தை சொல்லிக் கொடுக்கப்பட்டது. ஆனா ஒரு காலம் வந்த உடனே அதை ஓரம் தள்ளிட்டு அது வேற வாழ்க்கை, அது ஞாயிற்றுக்கிழமை வாழ்க்கை, மீதி 6 நாட்கள் வேற வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய உண்மைத்துவத்திலிருந்து நீங்கள் தவறுகிறீர்கள். உண்மைத்துவம் என்பது குடும்பத்துக்கு இல்ல, தனிநபருக்கு. தனிநபருக்கு நியாய தீர்ப்புல தனிநபர் நியாய தீர்ப்பு தான், கூட்டு நியாய தீர்ப்பு கிடையாது இல்லையா? அப்ப வாலிபர்கள் எங்க பெற்றோர் சரியில்லை அதனால நாங்க சரியில்லை நீங்க சொல்ல முடியாது. பெற்றோர் சரியில்லாவிட்டாலும் உங்களுக்கு ஆண்டவர் எத்தனை வாய்ப்புகளை கொடுத்தார், அதை நீங்க பயன்படுத்தினீங்களா? யாரும் தப்பிக்க முடியாது. அவர் சர்வ ஞானி. அவர்கிட்ட போயிட்டு அப்படி இப்படின்னெல்லாம் படம் காட்டிட்டு ஓட முடியாது. மனசுல பதித்துக் கொள்ளுங்கள். உண்மைத்துவத்தை எதிர்பார்க்கிறார். எதுக்கு ஆண்டவர் இந்த உலகத்துல உங்களை படைச்சாரோ அதை பூரணத்தை நோக்கி கொண்டு போகணும். அதை பற்றி கொள்ளும்படி, அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். உண்மைத்துவம் என்பது, தேவன் எதிர்பார்க்கிற உண்மைத்துவம் என்பது, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நிலையை ஆசையாய் கொண்டு செல்ல. எப்ப? ஆண்டவருடைய வருகை வரைக்கும். அதை அப்படியே அழிஞ்சிராம இன்னும் மெருகேற்றி மெருகேற்றி கொண்டு செல்ல அதை ஆசையாய் தொடர வேண்டும். இருக்குதாங்க இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கிற உண்மைத்துவம் இதுதாங்க. உங்க கையில் அழகான ஒரு வாழ்க்கையை கொடுத்தார், அழகான குடும்பத்தை கொடுத்தார், பிள்ளைகளுக்கு அழகான பெற்றோரை கொடுத்தார், அழகான சூழ்நிலையை கொடுத்தார், நல்ல படிக்கும் சூழ்நிலையை கொடுத்தார், நல்ல வேலை பார்க்கும் சூழ்நிலையை கொடுத்திருக்கிறாரு. ஆனா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இங்க உட்கார்ந்துக்கிட்டு அங்க எட்டி பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குதே, என் கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் அப்படி இருக்குதே, என் கூட பிறந்தவங்க பிள்ளைகள் எல்லாம் அப்படி இருக்குதே. உங்களுக்குன்னு ஆண்டவர் ஒன்று வச்சிருக்கிறார் இல்லையா?
அதை நீங்க ஆசையாய் கொண்டு போங்க. இதுதான் ஆண்டவர் உங்களிடம் எதிர்பார்க்கிற உண்மைத்துவம். பவுலடியார் அதுல உண்மையா இருந்தார் என்பதினாலே ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார், அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கினார். அன்பான தெய்வ மக்களே, ஆண்டவர் நம்முடைய கரத்திலே உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். இந்த பொறுப்புகளை எப்படி நம்ம கொண்டு போகிறோம் என்பது கேள்வி. அந்த உண்மைத்துவம் என்பது என்ன என்பது கேள்வி. கடந்த காலங்களை அவர் பார்க்கல. கடந்த காலங்களிலே பவுலடியாருடைய வாழ்வு ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாழ்வு. ஆனா என்னைக்கு நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு கேட்டு ஆண்டவர் கைக்குள்ள அவர் வந்தாரோ, அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை நான் அடைந்தாயிற்று, அது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதுக்காக பிடிக்கப்பட்டேனோ. என் அன்பான தெய்வ மக்களை என்னை கேட்டு இருக்கிற அத்தனை பேரும் நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் தானே. கிறிஸ்து இயேசுவினால் ஏன் நீங்க பிடிக்கப்பட்டீங்க? வெறும் 3% தானங்க நம்ம. இன்னும் 97% மற்றவர்கள் இருக்கும்போது அந்த 3% கூட்டத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை பிடிச்சு வச்சிருக்கிறாரே. ஏன்? உங்களை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணினார். அவரை ஏமாத்திராதீங்க. அவர் உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி உங்க கையில கொடுத்திருக்கிற பொறுப்புகளை நீங்க ஆசையா கொண்டுட்டு போங்க. அவருடைய வருகை வரைக்கும் அல்லது உங்க வாழ்வின் கடைசி வரைக்கும் நீங்க ஆசையா கொண்டு போங்க. ஆண்டவர் உங்களை உயரங்களை காண வைப்பார். இன்னும் 2 குறிப்புகள் இருக்குது, ஆனா நேரம் இல்லை. அதனால இந்த ஒரு குறிப்போட நிறுத்துறேன். இதுவே முக்கியமான ஒரு குறிப்பு. உண்மையை எதிர்பார்க்கிறான். நம்ம கிட்ட உண்மையை எதிர்பார்த்தாருன்னா நம்மள உயரங்களை காண செய்வார். வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் காண செய்வார். ஆக முக்கியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற உண்மை. அதாவது அவர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறதை ஆசையாய் கொண்டு போகும். ஒருவேளை இந்த குடும்பத்து மேல வெறுப்பு இருக்குது, என் கணவன் மேல வெறுப்பு இருக்குது, மனைவி மேல வெறுப்பு இருக்கு, பிள்ளைகள் மேல வெறுப்பு இருக்குது, இது என்ன குடும்பம், இது என்ன நினைக்காதீங்க. இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தது. உங்களை உண்மை உள்ளவர்கள் என்று நம்பி கொடுத்தா அவருடைய நம்பிக்கையை வீணாக்கிடலாமா? அவருடைய எதிர்பார்ப்பை நீங்க வீணாக்கிடலாமா? வீணாக்கினீங்கன்னா உங்களுக்கு தானங்க தோல்வி, உங்களுக்கு தானங்க அது நஷ்டம். அப்படித்தானே இன்னைக்கு நஷ்டத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். அப்படித்தானே இன்னைக்கு உயர்வுகளை காண முடியாமல் பள்ளத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறோம். உயர்வுகளை காண செய்கின்ற ஆண்டவர் இந்த பொறுப்புகளை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி நம்முடைய கரத்தில் கொடுத்தார். அவர் நம் கரத்திலே கொடுத்திருக்கிற பொறுப்புகளை ஆசையா கொண்டுட்டு போவார். ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதித்து இன்னும் மேன்மைகளையும் உயர்வுகளையும் காண செய்வார். உண்மையை எதிர்பார்க்கிற ஆண்டவர். நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 193ஆம் கீர்த்தனையின் 3 சரணங்களை பாடுவோம். 193ஆம் கீர்த்தனை. இது காணிக்கை நேரம். காணிக்கைகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆலயத்திற்கு வரும்போது உங்கள் காணிக்கைகளை நீங்கள் ஆலயத்திலே படையுங்கள். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை நீங்கும் ஏவோலையில் துணை இயேசுவே, ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும் நாயனும் எனக்கன்பான ஞானமன வாழனும், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, தந்தை தாயினம் ஜலம் பந்துளோ சிநேகித சந்தோட சகல யோக சம்பூரண வாக்கியமும், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் இயேசுவே, கவலையில்லாருதலும் கங்குலில் நெஞ்சோதியும் கஷ்ட நோய் படுக்கையில் கை கண்ட அவேதமும், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மீறும்
இயேசுவே. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த இந்த ஆசீர்வாதமான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி எங்களுடைய கரத்திலே நீர் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறீர். அந்த பொறுப்புகளை நாங்கள் உம்முடைய நம்பிக்கை வீணாக போகாதபடிக்கு கடைசி வரைக்கும் நாங்கள் அதை கொண்டு செல்ல எங்களிடத்தில் நீர் எதிர்பார்க்கிற உண்மை தன்மையாகிய நீர் கொடுத்த பொறுப்புகளை ஆசையாய் நாங்கள் பிடித்து கொண்டு முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பதை இந்த நாளிலே படிக்க எங்களுக்கு உதவி செய்கிற ஒரு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இனிமேல் எங்களுடைய பொறுப்புகளை நாங்கள் ஆசையாய் பிடித்து கொண்டு முன்னோக்கி செல்வோம். உண்மை நாங்கள் வெட்கப்படுத்தாதபடி எங்கள் வாழ்க்கையை வெற்றியாய் நடத்த எங்களுக்கு உதவி செய்கிறதாவே. அப்படி நாங்கள் உண்மையாய் நீர் எதிர்பார்க்கிற உண்மைத்துவத்தோடு நாங்கள் வாழும்போது எங்கள் வாழ்க்கையிலே நீர் உயர்வுகளை தருகிறீர். அந்த உயர்வுகளை நாங்கள் தொடர்ந்து கடைசி வரைக்கும் பெற்று அனுபவிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதற்கு பங்குள்ளவர்களாய் வாழ கிருபைதான். இந்த வேளையில் எங்களை திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபையில் இருக்கிற சிறு குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தொட்டு நீர் ஆசீர்வதித்து தேவைகளை சந்தித்து ஒவ்வொருவரும் உங்களுடைய வசனத்திலே நிலை நிற்கிற கிருபைகளை அவர்களுக்கு தந்து நீர் விரும்புகிற உண்மைத்துவத்தை அவர்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதும் உடையவர்களாய் வாழ்ந்து அது நிமித்தமாய் உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபைதான். நல்ல சுகத்தை தாரும் ஆண்டவரே, நல்ல எதிர்காலங்களை தாரும். படிக்கிற பிள்ளைகள் திக்கற்ற நிலையிலே இருக்கிறார்களே, அவருடைய எதிர்கால படிப்புக்குரிய ஆசீர்வாதங்களை தாரும். ஆன்லைனில் நடத்துவது அவர்களுக்கு புரியட்டும். அதிகமான பாடங்கள் அவருடைய மனதை கஷ்டப்படுத்தும் போது ஆண்டவர் அவைகளை லகுவாக்கி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு செலுத்த வேண்டிய பணம் இவைகளுக்காக தடுமாற்றத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தாமே கிருபையாக இறங்கி தொடர் வேலைகளை கொடுத்து தொடர் தொழில்களை கொடுத்து பொருளாதார ரீதியாக எந்த தடுமாற்றங்களும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகள் தொடர்ந்து முன்னோக்கி போக ஆண்டவர் கிருபை தாரும். எங்களுடைய திருச்சபையில சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்திலே தருகிறோம். ஒவ்வொருடைய சுகவீனங்களையும் ஆண்டவரை நீர் மாற்றி போடும். சீக்கிரமாய் நாங்கள் எங்களுடைய ஆலயத்திலே இணைந்து உம்மை துதிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எல்லா தடைகளும் நீங்கட்டும் சுவாமி. உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இடத்திலே ஒன்றிணைந்து நாங்கள் உண்மை அதிகமாய் கற்றுக்கொண்டு உமக்குள்ளாக நிலைத்திருக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு நீர் தொடர்ந்து தர வேண்டும் என்றும் சீக்கிரமாக அந்த பாக்கியத்தை நாங்கள் அனுபவிக்க ஆண்டவர்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கு வேண்டிய அனைத்து கிருபைகளையும் தருவதோடு கூட இந்த ஆன்லைன் ஆராதனையிலே இணைந்திருக்கிற அனைத்து மக்களையும் ஆண்டவரே நீர் சந்தித்து ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய திருச்சபை மக்களுக்கு நாங்கள் கேட்ட அனைத்து ஆசீர்வாதங்களையும் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஏற்ற காலங்களிலே ஏற்ற ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகள் பெற்று சந்தோஷமாய் வாழ்வதற்கு அவர்கள் தங்கள் பொறுப்பாகிய நீர் விரும்புகிற உண்மைத்துவத்தை நீர் நம்பி கொடுத்த அந்த உண்மைத்துவத்தை தங்கள் வாழ்க்கையிலே காத்துக்கொள்ள பெறுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்வு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நீங்காதீரும் என் நேச கர்த்தரே, வெளிச்சமாகி இருட்டாயிற்றே, மற்றொரு தாசை அற்று போயினும் நீர்வை சகாயரே நீங்காதீரும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தர் தரும் சமாதானத்தோடு அவர் கொடுத்திருக்கிற வாழ்வு வாழ்வோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.